ஹாய்! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷாப்பிங் ரிவ்யூ வீடியோஸ் தான் பார்க்க போறோம். மீஷோலேருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். எதுவுமே உங்களுக்கு ரிவ்யூ போடுறதுக்காக வாங்கின ப்ராடக்ட் கிடையாது. எனக்கு தேவைன்ற ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். அத வச்சு நான் ஒரு ரிவ்யூவா போடுறேன் உங்களுக்கு. பிகாஸ் இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரைபாட் தான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஓவர் ஹெட் ட்ரைபாட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரைபாட் வந்து குக்கிங் வீடியோஸ் பண்றவங்க, அந்த டெய்லரிங் வீடியோஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராயிங் பண்றவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரைபாடோட குவாலிட்டி சூப்பராவே இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 577 வருது. இந்த பால் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இத டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இதுல தான் வந்து நம்ம மொபைல் செட் பண்ணணும். மொபைல் செட் பண்றதுக்கு வந்து ஒரு மொபைல் கிளிப்பு மாரி குடுத்துருப்பாங்க. அது பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூவ ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு கிளாம்ப் மாரி இருக்கும். அத அந்த பால் மாரி இருக்கிறதுல நல்லா மாட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கிரிப்பா இருக்கும். நல்லா 360 டிகிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுல மொபைல் செட் பண்ணி நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு கேமரா மாட்டுறதுக்கும் இதே மாரி குடுத்துருக்காங்க. கேமராவையும் அதே மாரி மாட்டி நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவுண்டர் டாப்ல மாட்டுறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. இத லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கவுண்டர் டாப்போட டெப்த் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள வச்சு நீங்க டைட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு நிக்கும். நல்லா ஆடாம, அசையாம கிரிப்பாவே இருக்குது. கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் குக்கிங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு. அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். கவுண்டர் டாப்ல செட் பண்ணிட்டு, அந்த சைடு கேமராவோ, மொபைலோ செட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஷூட் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நான் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுனா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல மெட்டலு ஒரு நல்ல வெயிட்டாவும் இருந்தது. வேணுனா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்டீல் தான். ஆ ஒரு 4 ரேக் இருக்கிற மாரி வாங்கியிருந்தேன். 3 ஸ்லிப்பர் அரேஞ்ச் பண்ற மாரி. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 523 வருது. எல்லாமே நம்ம வீட்ல வந்து தானே அசெம்பிள் பண்ணணும். அதனால நானும் என் வீட்டுக்காரும் உட்காந்து அசெம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் அந்த கம்பி, அந்த ரேக்கு, ஸ்க்ரூ, நட்டு, போல்ட் எல்லாமே குடுத்துட்டாங்க. செட் பண்ண உட்காந்தோம். 2 பேரும் செட் பண்ணோம். ஒரு 2, 3 ரேக் வரைக்கும் நல்லா செட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. நான் கூட குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில ஒரு ரேக் வந்து ஃபிட் பண்ணவே முடியல. அந்த ஸ்க்ரூ இருக்கு தெரியுமா? ஃபிட் பண்ற ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவோட ஹோலும், அந்த கம்பி மாட்டுற ஹோலும் வந்து ரொம்பவே அன்ஈவனா இருக்கு. ஈவனா இருந்தா மட்டும் தானே நம்ம செட் பண்ண முடியும். கரெக்ட்டா அந்த ஸ்க்ரூ உள்ள போய் டைட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். ரொம்பவே அன்ஈவனா இருக்குது. ரொம்ப அன்ஈவனா நான் சுத்தமா அத எங்களால மாட்டவே முடியல. 2 பேரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். மாட்டவே முடியல. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு, பேக் பண்ணி வச்சுட்டேன். ரிட்டர்ன் தான் போட போறேன் இத நானு. இது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. வேணா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு தான் அந்த இது அப்படி வந்திருக்கு. உங்களுக்கும் அப்படி வரணும்னு இல்லைல்ல. நல்லா கூட வரலாம் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு மேட்டு தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கேன்னு நினைச்சு ஆசைப்பட்டு வாங்கினேன். 173 பிரைஸ் வருது இது. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சைஸ் சின்னது. இன்னொருமே கலரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டல்லா இருந்தது நேரா பார்க்கறதுக்கு. ஆனா, அந்த பிக்சர்ல ரொம்ப டார்க் கிரீனா இருந்தது. இல்ல லைட் கிரீனா இருந்தது. ரொம்ப சின்ன சைஸ் வேற. 173க்கு ஒர்த் இல்லன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க வேணா வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷின்ல போடுற அந்த பால் தான் வாங்கியிருந்தேன். இது சிலிக்கான் பால். மேல ஒரு மாரி சொர சொரன்னு இருக்குது. இது நல்லாவே துணி அழுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. வாஷிங் மிஷின்ல துணியோட போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அது நல்லா ஓடுறப்ப நல்லாவே அழுக்கு போகும். இன்னொன்னு துணியும் ஒண்ணோட ஒண்ணு சிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 20 பால்ஸ் வருது. கண்டிப்பா நல்லா இருக்குது. வேணும்னா வாங்கி செக் பண்ணி பாருங்க. 89 ருபீஸ் வருது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே வாஷிங் மிஷினுக்கு தான் இந்த டஸ்ட் பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒண்ணு வாங்கியிருந்தேன். நார்மலா இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். இது அடிக்கொருக்கா பிஞ்சு பிஞ்சு போயிரும். இது 2 பேக் பார்த்தீங்கன்னா, 158 வருது. அதனால இது வாங்கியிருந்தேன். இது ஃபிட் பண்றது, கழட்டுறது ரொம்பவே ஈஸி தான். பின்னாடி ஒரு இது மாரி இருக்கும். அத வச்சு அமுத்தி அந்த ஹோல்ல அப்படி மாட்டி விட்டோம்னா நின்டுக்கும். திருப்பி அமுத்தி வெளில எடுத்தோம்னா வெளில வந்துரும். அதுக்குள்ள இருக்க டஸ்ட்ட நம்ம வெளிய எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இது இருந்தா தான் துணியில டஸ்ட் இல்லாம இருக்கும். இது இல்லைன்னா துணி ஃபுல்லா ரொம்ப டஸ்ட்டா இருக்கும். இது இருந்தா டஸ்ட்ட ஃபுல்லா இந்த நெட்டே கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ப்ளீஸ் நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.
இது மாதிரி நிறைய ஷாப்பிங் ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன். குக்கிங் வீடியோஸும் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.